சவளக்கடை தொடக்கம் சடையந்தலாவை வரையான பிரதான வீதியினை அகலப்படுத்தும் பணிகள் ஆரம்பம். குறித்த பணிகள் தொடர்பில் ஆராயும் பொருட்டு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் பூபாலப்பள்ளி பிரசாந்தன் விசேட கள விஜயம். கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் கருத்திட்டத்திற்கு அமைவாக அம்பாறை சவளக்கடை தொடக்கம் சடையந்தலாவை வரையான பிரதான வீதியினை அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் குறித்த வீதியானது 1 கிலோமீட்டர் நீளமான வீதியாக செப்பனிடுவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் குறித்த வீதியினை சவளக்கடை தொடக்கம் சடையந்தலாவை வரை செப்பனிட்டு தருமாறு அப்பிரதேச மக்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அக்கோரிக்கையினை நிறைவேற்றும் பொருட்டு அதற்கான சாத்தியவள நிலைமைகள் தொடர்பாக ஆராய்வதற்கான விசேட கள விஜயத்தினை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபாலப்பள்ளி பிரசாந்தன் முன்னெடுத்திருந்தார். இதன்போது வீதி அகலப்படுத்தும் பணிகளின் முன்னேற்றங்கள் தொடர்பில் ஆராய்ந்திருந்ததுடன் மேலும் இவ்வீதியில் மக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் அகலப்படுத்தப்பட வேண்டிய பகுதிகளையும் பார்வையிட்டிருந்தார். எனவே இக்கள விஜயத்தின் போது தன்னால் அவதானிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் அவ்வீதியின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பிலும் பிரத்யேக செயலாளர் பூபாலப்பள்ளி பிரசாந்தன் அவர்களினால் ராஜாங்க அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்ததன் அடிப்படையில் குறித்த வீதியானது 3 கிலோமீட்டர் வரை செப்பனிடுவதற்கான முனைப்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அன்னமலை, நாவிதன்வெளி, 11ஆம் கிராமம், பதியந்தலாவை போன்ற கிராமங்களுக்கான பிரதான வீதியாகவும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களை இணைக்கின்ற பிரதான வீதிகளில் ஒன்றாகவும் காணப்படும் குறித்த வீதியானது போக்குவரத்து நெரிசல் மிக்கதாக காணப்பட்டு வந்ததன் காரணமாக இருவழி பாதையாக அகலப்படுத்தப்பட்டு செப்பனிடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.